ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் டேவிட் ரசலோட டேரக்ஷனில் வந்த அமெரிக்கன் அசல். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண கிரைம் ட்ராமா. எர்விங்கிற நம்ம ஹீரோ ஒரு கார்னரிஸ்டாக இருக்கான். நிறைய மக்களை ஏமாற்றி அது மூலம் பணம் சம்பாதிக்கிறவனா இருக்கான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவன் ஃபினான்ஷியல் லைஃப்லேயும் சரி, அடுத்தடுத்து இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைலேருந்துலாம் நம்ம ஹீரோ வெளியே வந்தான். இதை சொல்கிற ஒரு படம் தான் அமெரிக்கன் அசல். இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அண்ட் அந்த படத்தோட ஹீரோ தலைவர் கிருஷ்ணன் பேலு படத்துக்கு கூட டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் ஃபாட் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் தான் தி டார்க் நைட் ரைசஸ். அந்த படத்தை ரொம்ப ஃபிட்டாக பேட்மேன் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தா குண்டு நடிச்சிருப்பாரு. இதுக்கு எடுத்து பார்த்தா தி பிக் ஷாட்னு ஒரு படம். அந்த படத்தை ரொம்ப ஒல்லியாக ஆள்லையும் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி 3 வருஷத்தில் 3 டிஃபரெண்ட் கேரக்டர் வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் ரசல் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண சில்வர் ஸ்லைனிங் பிளே புக் ஜாய் 2 படம் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதையும் பார்க்கலன்னா தாராளம் பாருங்கள். சரி, இப்போ வாங்க அமெரிக்கன் அசலுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் ஏப்ரல் 28, 1978. படத்தோட ஸ்டார்டிங்கை நம்ம ஹீரோவான எர்விங் காமிக்கிறாங்க. ஆள் பார்த்தா ரொம்ப ஃபேட்டாக தலைமுடியில் கொட்டி போயிருந்திருக்கும். அவன் பார்த்தா வேக வேகமாக கிளம்புற மாதிரி இருக்கு. அவன் கூடவே பார்த்தா சுற்ற முடி வச்சு ரிச்சின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இது போக கூட ஒரு பொண்ணு இருப்பா. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே போவாங்க. பார்த்தா அந்த ஆட்களில் சூக்கேசர் இருக்கும். அந்த ரூம்குள்ளே கார்மன் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் அந்த ஊரோட மேயர். இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பிஸ்னஸ் மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க. சடனாக அந்த ரிச்சிங்கிறவன் அவங்கள சூக்கேஸ் இருந்துச்சுல, அதை எடுத்து ஓரமாக வைப்பான். சார் இதானே வேணும், எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அந்த மேயர் கடுப்பாயிரும். என்னது காசா? நான் இங்கே காசு அங்கே வந்தேன், இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாம மாட்டி வர மாதிரி இருக்குது, நான் அதுக்கடுத்து இருக்கிற மாதிரி இல்லை, நான் மட்டும் இங்கேருந்து போகிறேன்னு அந்த மேயர் அங்கேருந்து குடிச்சிட்டு போயிடுவான். இதை பார்த்து நம்ம சம கடுப்பாயிரும். ரிச்சி, நான் வந்துட்டு என்ன சொன்னேன், ஏன் இப்படி பண்ணேன் கேட்டால், ஏண்டா எப்படியும் காசு எடுக்க தானே போகிறான், சரி இப்போ அவர் போய் கூட்டி வந்து சொன்னால் நம்ம கொலகாண்டாயிரும். ஆக்சுவலாக இவங்க யார், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மேயரோட பேசியிருக்காங்க, இதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். கட் பண்ணால் நம்மளோட சைல்டுஹுட்லேருந்து போகுது. நம்ம ஹீரோட பேர் எர்விங் ரோஸ்வெல். இவன் சின்ன வயசுலேருந்து ஒரு கார்னரிஸ்டாக இருந்தவன். அதாவது மக்களை ஏமாற்றி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், இதான் ஐடியாவே இருக்கும். இவங்க அப்பா இவன் சின்ன பையனாக இருந்தப்போ அந்த ஊரில் ஒரு கண்ணாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு கடைக்கு போய் அவங்க கடையில் உடச்சு விட்ருவான். ஸோ அவங்களும் வேறு இல்லாமல் அவங்க அப்பா கடையில் வந்து கண்ணாடி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் கண்ணாடி உடச்சு அவங்க அப்பா பிஸ்னஸ் அதிகமாகிட்டு இருந்திருப்பான். இதான் நம்ம ஹீரோட சின்ன வயசு வேலை. இப்படி சின்ன வயசுலேருந்து ஏமாற்றி கடைசியை பார்த்து இப்போ அப்படிதான் இருக்கான். நம்ம ஹீரோ வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பணக்கார மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஹீரோ இப்போவும் ஏமாத்தாலும் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் பாட்டு நல்லா ஜாலியாக பார்ட்டிலாம் கொண்டுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். நம்ம ஹீரோட போய் சிட்னி பார்த்த உடனே அவனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோ பார்க்க அழகாக இல்லாமல் குண்டாக தான் இருப்பான். பட் வந்து அவனுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்டிவ் இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பணக்காரங்கிற என்ன இருக்குல்ல, இதுவே நமக்கு போதுன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ லவ் பண்ண வச்சிருப்பா. 2 பேரும் ரொம்ப நாள் ஜாலியாக லவ் பண்ண வச்சுருப்பாங்க. ஊர் சுற்றுறது, அந்த பொண்ணுக்கு தேவையான பொருளாக இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு குற்றணர்ச்சி இருக்கும். இப்போ வரைக்கும் தொழிலை பற்றி அந்த பொண்ணுட்டு சொல்லவே இல்லை. ஒரு நாள் இந்த பொண்ணை பார்த்து, இங்கேப்பா சிட்னி, நீ நினைக்கிறப்ப நானும் பிஸ்னஸ்லாம் பண்ணவே இல்லை, நான் மக்களை ஏமாத்திரல பண்ணிகிட்டு இருக்கேன். சில பேர் என்கிட்ட லோன் கேட்டு வருவாங்க, நானும் சேர்ந்து லோன் வாங்கி தரதான் சொல்லுவேன். அதுக்காக அவங்களும் ஃபீஸை என்கிட்ட 5000 தருவாங்க. பட் கடைசியில் நான் லோன் கிடைக்கலன்னு சொல்லுவேன். அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. பட் அவங்க கொடுத்த முன்மணம் நான் திரும்பி தரவே மாட்டேன். இப்படி தான் நான் காசை வைக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணு கோமாயிரும். அடச்சி, நீ ஏமாத்துக்காரனா, உடனே லவ் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு கோஸ்ட் கிளம்பி போயிடுவாய். இதை பார்த்து நான் வீடு அப்செட் ஆயிரும். டே எர்விங், என்னடா பண்ண தொலைஞ்ச, எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணு உண்மையை சொன்னேன்னு சொல்லி அவனோட கடுப்பாக வந்திருப்பானா. பார்த்தா போன அந்த பொண்ணு திரும்ப வந்திருப்பா. ஹாய், என்னோட பேர் சிட்னி கிடையாது, இதுக்கடுத்து என் பேர் லேடி எட்விங், நான் உங்களோட தொழில் ஜாயின் பண்ணுறதா இருக்கேன். நீங்கள் லவ் பண்ணிட்டு ஏகிறப்ப இதை பார்க்குற வீருக்கு அப்போ தான் புரியுது. ஸோ இப்போ அவளும் நம்ம ஹீரோட சேர்றதா இருக்கா. 2 பேர் சேர்ந்து ஒரே ஏமாத்தான் இருக்காங்க. நம்ம ஹீரோட உண்மையான பேர் சிட்னி. பட் அதை வச்சு பேசின வீசியை மாட்டிக்கோல, இதனால் அவள் பேரை லேடி இடித்து மாற்றிக்கிறா. இதை பார்த்து நம்ம வீரக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏமா ஒரு செகண்ட் உயிரே பேசுமா, எங்கே நின்று பிரிஞ்சு போகிறோம்னு நினச்சி பயந்து போயிட்டுன்னு சொல்லி அவன் ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேர் சேர்ந்து ஒரே ஏமாத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயினை வளக பயன்படுத்தி நிறைய பேர் நம்ப வைப்பா. அவங்களும் ஹீரோ பார்க்க வருவாங்க. சார், உங்கள்கிட்ட 5000 கொடுத்தா போதுமாமே, 30,000 லோன் தருவீங்களாமே, ப்ளீஸ் சார் லோன் வாங்கி தாங்கன்னு சொல்லி காசு தருவாங்க. நம்ம ஹீரோ சிறந்து காசு வாங்கிக்குவான். பட் காசு வாங்கினதுக்கப்புறம், சார் நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், லோன் கிடைக்கலன்னு சொல்லி அந்த முன்மண காசு இருக்குல்ல அதோட அமைக்கிறவங்க. சரி, இந்த ஒவ்வொருத்தராக போட்டி போட்டு இங்கே பிஸ்னஸ் வளர்ந்துட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவனும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிய வருது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஆளே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ரோஸ்லின்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா. அந்த ஒய்ஃபுக்கு டேனிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனை
தாப்பான தத்தெடுத்துக்கிட்டான். இது நம்ம ஹீரோட ஃபேமிலி. இந்த விஷயம் வந்து சிட்னிங்கிற பொண்ணுக்கு தெரியும். பட் அவளை கண்டுக்க மாட்டா. நமக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு, ஒரு செகண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்களோட இருப்போம்னு சொல்லி அவ்வளோ நம்ம ஹீரோட இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நைட்டு அந்த மொதல் ஒய்ஃப் பார்க்க போவான். பார்த்தா இவனுக்கு அந்த மொதல் ஒய்ஃப் பிடிக்காது. எப்போதாலும் கத்திக்கிட்டு எரிஞ்சுட்டு விழுந்துட்டே இருப்பா. அடிக்கடி 2 பேருக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். பட் நம்ம ஹீரோக்கு அவன் பையனை ரொம்ப பிடிக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் அவனை தத்தெடுத்த பையனோட பார்க்க மாட்டான். சொந்த பையன் மாதிரி அவனால பார்த்துக்குவான். இதான் நம்ம ஹீரோட வாழ்க்கையை. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் போல தான் இவங்க பட்டவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்தா அப்போ தான் இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு ஒரு ஆள் வருவார். யாருன்னு பார்த்து ரிச்சி. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், இன்னொரு 5000 முன்மனை கொடுத்தீங்கன்னா 30,000 காசு வாங்கிருக்கலாமே, ப்ளீஸ் சார் எனக்கு அர்ஜென்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், எனக்காக லோன் வாங்கித்தாங்கன்னு அந்த கெஞ்சி வைப்பான். பட் நம்ம ஹீரோ கிடைக்காத மாதிரி சொல்லுவான். ஏன்னா அப்படின்னா தான் அதுக்கடுத்து காசு தரலன்னா கூட அவங்க அங்கேருந்து போயிடுவாங்களே, இதுக்காக தான் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த கெஞ்சி கேட்டு, ப்ளீஸ் சார் எனக்கு லோன் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வந்து கெஞ்சி கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு எங்கே இடிக்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ரிச்சி மேலே நம்ம ஹீரோ சந்தேகமாக இருக்கும். இல்லை சார் எங்களுக்கு லோன் வாங்கி தர முடியாது, நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா இருக்காங்களா, கரெக்டாக அப்பன்னு பார்த்து போலீஸ் சுற்றி வைப்பாங்க. அப்போ தான் தெரியுது வந்தது ரிச்சிங்கிற FBI சேர்ந்தவன். நம்ம ஹீரோனால காசு வாங்கிதான் சொல்லி நிறைய பேர் கூட்டி வந்து ஏமாற்றிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோ ஏமாத்துறங்கிறதுக்கு இவங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. பட் நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் அந்த செக்கை வாங்கவே இல்லை. இன்கேஸ் அவன் வாங்கியிருந்தானா அவனுக்கு ஜெயிலில் போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடன் கேட்க வர மாதிரி பேசி இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டான். பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்கா. அவங்ககிட்ட எவ்வளோ போட்டு வாங்குவான். இங்கே பாரு, நீ இதுக்கு தேவையில்லாமல் இந்த எருவிங்க நம்பிட்டு இருக்க. அந்த எருவிங்க ரொம்ப மோசமானவன். அவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு மொதல் வயசு தான் முக்கியம். உன் மேலே உனக்கு பாசமே கிடையாது. நாளைக்கே ஒரு பிரச்சனை வச்சுக்கேன், உனக்கு கழுவிட்டு போயிட்டே இருப்பான். பாரு இப்போட உனக்கு பெயில் வாங்கி தரவே இல்லை. நீ நினச்சா இங்கே ஈஸியாக வெளியே போகலாம். நீ பேசாமல் அந்த எருவிங்க எதிராக அப்ரூவராக மாறிடு. அவன் பட்ட தில்லங்க வரல என்கிட்ட சொல்லு, நான் ஒன்று ரிலீஸ் பண்ணி அவனை தூக்கி ஜெயிலில் போடுறேன். சொல்லுவேன்னு கேட்டால் அவன் சொல்கிற மாதிரி தெரில. இவனும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ மயக்கி பார்ப்பான். இங்கே பாருமா, எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, உன்னை லவ் பண்ண ஆசைப்பட்றேன், நீ எனக்காகவாது எருவிங்க பற்றி சொல்லுவியா ப்ளீஸ் கஞ்சி கேட்டால் அவன் சொல்கிற மாதிரி தெரில. இவனு கடுப்பாக வெளியே வந்துடுவான். பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே தான் இருப்பான். இவங்க பேசுன எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் இன்கேஸ் ஹீரோ நினச்சிருந்தா ஹீரோ போட்டு கொடுத்துக்கலாம்ல. பட் கடைசி வரைக்கும் நம்மளை போட்டு கொடுக்கவே இல்லை. அவளுக்கு நம்ம லவ் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தன் அந்த போலீஸ் நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு நீங்களே சின்ன சின்ன திட்டங்களை பண்ணுறவங்க தான், உங்களுக்கு மேலேயும் சில பெரிய ஆட்கள் இருக்காங்க. நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், ஒரு லவரை ஜெயிலோடு ரிலீஸ் பண்ணிடுறேன். பட் அதுக்கு பதிலாக நீ 4 கிரிமினலை மாட்டி விடணும். உனக்கு மேலேயும் பெருசு பெருசாக கொள்ளடிக்கிறவங்க இருப்பாங்களே, அதில் 4 பேர் மாட்டி விட்டுன்னு வச்சுக்கேன், நீ போட்டு லவர் கூட இங்கே போயிட்டே இருக்கலாம். இந்த டீலி உனக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப நம்ம இருக்க ரவுலி இல்லையே, ஹீரோனை காப்பாற்றுங்கிறதுக்காக அவனு சரி சொல்லிடுறான். ஸோ அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுறான். பார்த்து நைட்டு வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த ஒரு நாள் ஜெயிலேருந்து ரொம்ப பயமாக இருக்கும். அவள் பாட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோடு சொல்லிட்டு இருப்பா, இங்கே பாருங்க எருவிங், நம்ம இதுக்கு இங்கே இருக்க வேணாம், வாங்க நம்ம ஊருக்கு ஓடிப்பலான்னு சொன்னால் எங்கே ஓடி போகிறது, எனக்கு டேனின்னு ஒரு பையன் இருக்கான், எனக்கு அவன் தான் முக்கியம், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு டேனி கிடையாது, உங்களுக்கு மொதல் ஒய்ஃப் தான் முக்கியம், அந்த போலீஸ்காரர் என்கிட்ட சொன்னால் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் தான் முக்கியம், நீங்கள் எனக்காக வரமாட்டீங்கன்னு சொல்லி அவப்பட ஆரம்பிச்சிருவாளா. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோ சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த ரிச்சிங்கிற போலீஸ்காரர் இருக்கல, அவன் இவங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான். ஸோ அதனால் அவனை அப்படியே பழி வாங்கி ஆகணும். அவன் ஜெயிலில் என்கிட்ட சொன்னான், அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வேணுக்குன்னு உங்களை வெறுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். சரி நான் அப்படியே அவனோட பழக ஆரம்பிப்பேன். அவன் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி கடைசியில் அவனை ஏமாற்றலாம். இது எப்படின்னு கேட்டால் நம்ம இருக்கிறத கரெக்டுன்னு தோணுது. சரி நான் அப்படியே அடுத்த நாள் அந்த ரிச்சியை பார்க்க போவாங்க. பார்த்தவங்க பிளான் என்ன, நம்ம ஹீரோட பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்களே, அதில் ஏமாற்ற 4 பேரை நம்ம பிடிச்சாகணும். அப்படி யார் கிடைப்பாங்கன்னு பார்க்குறப்ப தான் கார்மன் மாட்டி இருப்பார். கார்மன் தான் இந்த ஊரோட மேயர். சொல்லப்போனால் ஒரு நல்ல மேயர். நாட்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆசையாக இருக்கும். பட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வர காசு மட்டுமே அது பற்றவே பார்த்தாது. நிறைய கேங்ஸ்டர் கிட்டேருந்து இல்லீகலாக காசு வாங்கலாம், அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம் இன்னும் நினைக்கிற ஒருத்தர். அதனால் அவருடைய நம்ப வச்சு ஏமாற்றலாம். அவருக்கு காசு தானே முக்கியம். நம்ம பேசாமல் அரபுலேருந்து ஒரு ஷேக் வரதான் சொல்லுவோம். அந்த ஷேக்கோட நிறைய காசு இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காசை வாங்குறதுக்காக அந்த வருவார்ல, அப்போ அது அவருக்கே தெரியாமல் எவிடன்ஸாக வீடியோ எடுத்து அவர்த்துக்கு ஜெயிலில் போடணும். இதான் இந்த ரிச்சியோட பிளான். அதுக்கு நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணுறான். அண்ட் ஆயிரத்தில் நம்ம ஹீரோயின் பிளான் போட்டிருப்பாங்களே, அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கிட்ட கோவம் பேசுகிறா. என்னமோ அவனுக்கு பிடிக்காத மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ரிச்சிக்கா சினிமா இருக்கும். தென் ரிச்சியை பார்த்து, எனக்கு இந்த ரிவிங் சுத்தம் பிடிக்கவே இல்லை, அவர் ஏமாத்துக்காரன், அவங்க கூட வாழ்ந்தே வாழ்க்கை நாசமாக போயிடும், எனக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குது, நான் லவ் பண்ணுங்கிற மாதிரி ரிச்சி ஏமாத்த ஆரம்பிப்பா. அது தெரியாமல் அவனு நம்ம லவ் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நடந்தது தான் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது. நம்ம ஹீரோயின் ரிச்சி இவங்க 3 பேர் சேர்ந்து மேலே பார்க்க போயிருப்பாங்க. மேற்கிட்ட பிஸ்னஸையும் பேசுகிற மாதிரி பேசி இந்த பணத்தை கொடுக்கணும், அது வீடியோ எடுக்கணும், இதான் அவங்க பிளான் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் போயிருப்பாங்களா. பட் அந்த ரிச்சி சும்மா இல்லாமல் அவசரப்பட்டு பணத்தை சுக்கி சேர்த்து வச்சுருப்பான். இதை பார்த்து மேல் சந்தை வந்திருக்கும். காய்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி லஞ்சில் வாங்க மாட்டேன், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன், ஒரு படம் போயிருப்பார்ல. இதை பார்த்து ஹீரோ கடை போயிருக்கோம். டே ரிச்சி அவசரம் கொடுக்க இது பொறுமை யோசிக்க மாட்டியா, பாரு மேல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது,
நீனே டீலிங் போட்டிருக்கோம் போ அவரை பார்த்து பேசு, எப்படியாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சொல்கிறப்ப நம்ம இருக்க கடைசினே தெரில. உடனே இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு போய் சார் இது ஒரு லூசு பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு என்ன இந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கணும், நாட்டு மக்களை நல்லா வச்சுன்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் உங்கள் விஷயம். ஷேக்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், அதை வச்சு நீங்கள் ஊர் மக்கள்லாம் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ் சார், எனக்கா ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கன்னு சொல்கிறப்ப அந்த மாரி கடைசினே தெரில. சரி நைட் நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் வரேன், நீ ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த ஹோட்டல் வா, நம்மளோட ஃபேமிலியை பழகினா தான் நமக்குள்ள நம்பிக்கை வரும், நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த ஹோட்டல் வந்து சொல்கிறப்ப நம்ம 20 அங்கேருந்து கிளம்பி போகிறேன். இதை போய் ரிச்சிக்கிட்ட சொல்கிறப்ப ரிச்சி கோமாகும், என்னது ஒன்றை மட்டும் மீட்டிங் கூப்பிட்டுருக்காரா, நான் எங்கே போகிறது, நான் தான் ஒரு போலீஸ்காரன், நான் தான் அங்கேருந்து பார்க்கணும்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, நீ தான் முட்டாதமாக காசு எடுத்து மேலே வச்சுல, அது ஒரு பிடிக்கவே இல்லை. நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த மீட்டிங் போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு வந்துடும், ஆக்சுவலாக ஆக்டிங் தான், ஹீரோ ஜஸ்ட் வெறுக்கிற மாதிரியே, என்னது நீ ஒய்ஃபை கூப்பிட்டு போறியா, அப்போ நான் உனக்கு யார், அப்போ ஒன்றை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு சைடு மாதிரி தானா, என்னை அதுக்காக பயன்படுத்துறியா, ப்ளீஸ் இதுக்கு நீ பக்கத்தில் வராத, உன்னை இதுக்கடுத்து பார்க்க விரும்பலங்கிற மாதிரி நம்ம இருக்கிட்ட கோவம் பேசுவா. பட் நம்ம இருக்கிறது ஆக்டிங் தெரியுமே, அவன் பாட்டு எதுவுமே கெடுக்காம வந்து கிளம்பிட்டே இருப்பான். கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆயிரும், நம்ம ஹீரோ ஒய்ஃபை கூட்டு அந்த ஹோட்டலுக்கு போவான். பார்த்தா அந்த கார்மனாக ஒரு ஒய்ஃப் கூட வந்திருப்பாரு, எல்லோரும் ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த கார்மனோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோட ஒய்ஃபும் ஒரு ஃப்ரெண்டாக மாறுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் கார்மன் கூட நல்லாவே பழக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த கார்மன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், தன் நாட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணாலும் சரி அவங்க நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கானா. இதை பற்றி ஹீரோ கச்சரியமாக இருக்கும். தன் கட் பண்ண அடுத்த நாள், ஆமாம் ஷேக் நம்ம ஊருக்கு வராருல, ஷேக்குக்கு கருப்பின மக்கள்லாம் பிடிக்குமா, ஏன்னா நம்ம நாட்டில் கருப்பின மக்களாக இருக்கார்ல, அவங்களெல்லாம் பார்த்து பேசினா அவங்களுக்கும் தன்னம்பிக்கை வரும். அதுக்காக கேட்டுன்னு சொல்கிறப்ப இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக ஷேக் கருப்பின மக்களை பார்த்து பேசுவார்னு சொல்கிறப்ப இதை பார்த்து காரணம் ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோக்கு கிஃப்ட்லாம் தருவான், பார்த்தியா இதை மைக்ரோவேவன், இதுன்னு ஃபியூச்சர் அதிகமாக சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இதை நான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன், இது வச்சுக்கோன்னு கொடுக்குறப்ப நம்ம இருக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இவங்க கார்மனை ஏமாற்ற போகிறாங்க, பட் கார்மன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறான், நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறான், இவனை ஏமாற்ற போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு குற்றணுச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க, ஹீரோயின் ரிச்சி ஃபோன் பண்ணுவா, ஏ ரிச்சி இந்த மாதிரி நான் இருவிங்க ஏமாற்றிட்டான், என்னை விட்டுட்டு அவன் பொருட்டி மட்டும் பார்ட்டி கூட்டி போயிட்டான், எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, வேணா என் கூட வரியா, நீ நான் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போவோம், நல்லா ஜாலியாக இருப்போம்னு சொல்கிறப்ப அந்த ரிச்சி காசு வந்துடும். ஆக்சுவலாக அந்த ரிச்சிக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும், பட் இவனுக்கு அந்த சுத்தம் பிடிக்கவே இல்லை, பேசாமல் அந்த பொண்ணை கழட்டி விட்டு நம்ம சின்னோட பழக ஆரம்பிப்போம், இதான் பிளானாக இருக்கும். சரி அவ கூட சேர்ந்து நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறான், 2 பேரும் நீங்கள் நைட்டு செம்மையாக குடிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவன் ஃபேக்காக லவ் பண்ணிட்டு இருக்கா, பட் அதுதான் முறிச்சு நம்ம ஹீரோ உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்க ஒரு மீட்டிங் போகிறா இருக்காங்களே, அதுக்கு ஒரு ஷேக் ரெடி பண்ணணும். பார்த்தா அந்த ரிச்சிங்கிறவன் ஒரு ஆளை கூட்டி இருந்திருப்பான், அவனை பார்த்து ஷேக் மாதிரி தெரில, யோ யார் இது, இவனால ஷேக்குமா நடிக்க வச்சு நம்ம ஈஸியாக மாட்டிக்கோமே, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் ஒன்றும் கவலை இல்லை, இங்கே பாரு ஷேக்கை பொறுத்த வரைக்கும் அரபில் தான் பேசுவாங்க, இன்கேஸ் அவன் இங்கிலீஷில் பேசினா கூட உனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுக்கோம், எல்லாம் உனக்கு புரிதலைன்னு கேட்டால் அவன் எல்லாத்தையும் சரிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ண நைட்டு இன்றைக்கி தான் அந்த கார்மனோட ஒரு மீட்டிங் இருக்கிறதா இருக்குது, கூடவே இந்த ஊருக்கு இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லோரும் அந்த மீட்டிங் வரதா இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மீட்டிங் கிளம்பிட்டே இருப்பான், பட் இவனு அந்த ரிச்சியும் போல பேசிட்டே இருப்பாங்களே, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் யாருக்கு தெரியும் முட்டுக்கிட்டே இருப்பா. இதை பற்றி ஹீரோ கடுப்பாகும், இங்கே பார் ரோஸ்லின், என் பிஸ்னஸ் விஷயங்கள்னு எக்காந்த கூட தலையிடக்கூடாது, உனக்கு புரியுதான்னு கேட்டால் சரி இப்போ எங்கே போயிட்டுருக்க, பார்ட்டிக்கு எதுவும் போகிறேன்னு கேட்டால் ஆமாம் கார்மன் நைட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, அதுக்கு நாங்கள் போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது நீ மட்டும் தான் புரியா, நானும் கூட வரேன் ப்ளீஸ் என்னை கூட்டு போன்னு சொல்கிறப்ப நம்ம முடியாதுன்னு சொல்லுவான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து கார்மன் ஃபோன் அடிப்பார். இவன் அந்த ஃபோன் எடுத்து, மிஸ்டர் கார்மன் நீங்கள் இல்லை தானே இன்றைக்கி பார்ட்டிக்கு போனோம், இன்றைக்கி ஹஸ்பண்ட் என்னை பார்ட்டி கூட்டு வர மாட்டேன்னு சொல்கிறாரு, நானும் அங்கே வரேன்னு சொல்கிறப்ப கார்மன் ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு, ஹெர்விங் உனக்கு என்னாச்சு, உன் ஒய்ஃபை என் கூட்டி வரலாமே நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு வழி இல்லை, சரி அதான் பிளான் போட்டியே கூடவான்னு சொல்லி அந்த பார்ட்டி கூட்டி போவான். இப்போ நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபு அப்போ ரிச்சியும் நம்ம ஹீரோனும் இவங்க 4 பேர் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. அதுப்போ அவங்க பார்த்து காரமன் இருப்பான், அது கூடவே சேர்ந்து பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க. இவங்க போலியோ ஷேக் ரெடி பண்ணாங்களே அந்த ஷேக் கூட்டி போயிருப்பாங்க. கார்மன் இவர் தான் ஷேக்கு, இவர் தான் நம்ம நாட்டுக்காக ஃபண்டு தரதாக இருக்காரு, இவரை பார்த்து பேசுறதா இந்த மீட்டிங் வர சொன்னு சொல்கிறப்ப இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் மீரோட ஒய்ஃப் இருக்கல, அதே இடத்துல பணக்காரங்களாம் இருப்பாங்களே, எல்லாரோடையும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு அவ பாட இன்னும் பேசிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோ குழந்தை வரும். அப்போ அங்கே பணக்காரங்க ஒருத்தர், ஓ ஷேக்கிங் வந்திருக்காரா, கூடவே டெலஜியோ வந்திருக்காரு, நீங்கள் அவர் வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப டெலஜியோவா, அவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, அவர் இங்கே வந்திருக்காருன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கல் விட்டுரும்,
ஏன்னா அந்த டலாஜிங்கிறவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். 20 வருஷம் முன்னாடி அவரை பார்த்து எல்லாரும் கல் ஓட்டுறோம். யூஸ்வலாக ஒரு ஆள் ஒருத்தர் கொலை பண்ண என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை மறைக்க பார்ப்பாங்க. பட் அந்த டலாஜியோ ரொம்ப மோசம் பண்ணவன். எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும், யார்த்த நேற்று பேசக்கூடாது, இப்படிப்பட்ட நினைக்கிற கேரக்டர். கொண்டு அந்த பணத்தை நரோட்டில் போட்டு போயிடுவான். அப்படின்னா தான் மக்களுக்கு அவங்களும் பயம் இருக்கும், இந்த மாதிரி கொடுமையான ஒருத்தன். பட் இப்போ அவருக்கு வயசாயிருச்சு, அவர் இந்த மீட்டிங் வந்துருக்காருன்னு சொல்லி நம்ம இருக்கு ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா இவங்க பண்ணுறதே ஃப்ராட் வேலை. இன்கேஸ் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், போடுதல் போயிட்டே இருப்பாங்க. நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்து இருக்குமோன்னு சொல்லி ஹீரோ பயந்து போயிருப்பான். பட் அது ரிச்சி உரமாக தெரில. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸை பிடிச்சாகணும். இந்த மீட்டிங்கில் நம்ம அவரையும் பார்த்தோன்னு சொல்லி அந்த டலாஜியும் பார்க்க போவாங்க. பார்த்து எல்லாரும் உனக்கு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஷேக் பற்றிலாம் சொல்கிறாங்க, சார் இவர் ஷேக்கு அரபுலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது, அதுப்போ அவருக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆன ஆசையாக இருக்குது, இதுக்காக அவர் எவ்வளோ காசான தர தயாராக இருக்காரு. நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப்போட வாய்ந்தன்னு சொல்கிறப்ப சிட்டிசன்ஷிப் தானே ஈஸியாக வாய்ந்துடலாம். சரி இவர் அரபு சேர்ந்தவர் தானே, நான் அவர் பேசலாம்னு சொல்லி அந்த டெலஜி இருக்கார்ல, அவர் பார்த்து அரபில் பேசுவார். இதை பார்த்து இவனுக்கு ஷேக்காக இருக்கும். ஏன்னா கூட்டம் தான் உண்மையான ஷேக்கா ஃபேக்கான ஆள். அவனுக்குலாம் அரபுனா ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அவன் மட்டும் திருத்து முடிச்சுட்டே இருப்பான். அந்தாலும் என்ன சார் நீங்கள் ஷேக் தானே, அரபில் பேசுங்கன்னு சொன்னால் அந்தாலும் கல் விட்டுரும். இவங்களுக்கு என்ன செய்ய தெரில, கரெக்டாக அந்தான்னு பார்த்து ஒரு பணக்காரன் சமையல் குடிச்சு வந்திருப்பான். நல்ல வேலையாக டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணி வேறப்ப கொண்டு போயிடுவான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, சரி கைஸ் நம்ம ஷேக்கை வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம், அந்த இடத்துல பேசி பணத்தை செட்டில் பண்ணிக்குவோம், இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரோன்னு சொல்லி ஜஸ்ட் மிஸ்ல அங்கே வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு பார்ட்டமாகவே இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹீரோக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்குது. இதனால் அடிக்கடி ஒரு மாத்திரை போட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் ஹீரோட ஒய்ஃபையும் வைப்பாங்க. 2 பேரும் இந்த பார்ட்டில் ஏதாச்சும் மீட் பண்ணாங்க. பட் 2 பேர்த்துக்கும் சக்காளி சண்டை போயிட்டுருக்கோம். நீ தாண்டி என் புருஷனை பிரிச்ச, உன்னால தான் என் புருஷன் எப்போ உங்கள்கிட்ட இருக்கான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அவன் சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். சொல்லப்போனால் ஹீரோக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, உன் பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு தான் அவங்கள பழகிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியாக 2 பேரும் கோஷ்டங்கன்னு கிளம்பிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ரிச்சி இருக்கல, அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி பேசிட்டு இருக்கான். சார் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் பிடிக்கிற வாய்ப்பு அடிச்சிருக்கு, அவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை நீங்கள் புக் பண்ணி தரீங்களா, இது போக கூட ஒரு 20 லட்ச ரூபா வேணும் தரீங்களான்னு கேட்டால், என்னது 20 லட்சமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமாம் 20 லட்சத்தை வச்சு என்ன பண்ண பாருங்க கேட்டால், இங்கே பாருங்கள் சார் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க முதலாளிங்களாம் இப்போ நமக்கெல்லாம் மாட்டிக்கிச்சு, நாங்களும் ஷேக்குங்கிற பேர் வச்சு அவங்க நம்பி வச்சுட்ருக்கோம். ஷேக்குனா கண்டிப்பாக 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இருப்பாங்க, எல்லாம் லக்ஸரி செலவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் அவங்களை ஏமாற்ற முடியும். ஒன்ஸ் அவங்க நம்மகிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினா மட்டும் போதும், அதை கேமரா ரெக்கார்ட் பண்ணிடுவோம்ல, அதே சாட்சியை வச்சு அவன் கைது பண்ணிடுவோம், தென் அந்த பணத்தை கைப்பற்றிடுவோம். நமக்கு எந்த லாஸ் இருக்கா சார், ப்ளீஸ் நீங்கள் நம்பி 20 லட்சம் தாங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் தர மாட்டாங்க. இதை பார்த்தா எனக்கு வந்துடும். ஸோ ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு போய் அவளோட ஃபிசிக்கலி ஒன்றாக்கலாம் பார்ப்பான். பட் இதில் பிடிக்காது. உடனே ரிச்சியை பார்த்து, இங்கே பா ரிச்சி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் லேடி எரித்து கிடையாது, என்னோட உண்மையான பேர் சிட்னி, நானும் எருவிங்கன்னு லவ் பண்ணுறது ஏமாற்றணும், புரிஞ்சுக்குன்னு சொன்னால் அவனால் நம்ப முடியாது. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வருவான். கண்ணை காமிச்சு, இங்கே பாருமா அவனே, இதுக்கடுத்து சிட்னி தொடரோட வச்சுக்காத, உன்னை நாங்கள் 2 லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றணும், உனக்கு என்ன பெரிய பெரிய பணக்காரன் பிடிச்சது அவ்வளோதானே, இதுக்கடுத்து அவன் மேலே கை வைக்கிறவளே வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவனுக்கு அப்போ தான் புரியுது 2 பேர் சேர்ந்து நம்மளால ஏமாத்துட்டாங்கன்னு சொல்லி ஆள் ஒரு கோவத்தில் இருப்பான். பட் என்ன பண்ண முடியும், இவங்களை வச்சு தான் அந்த பணக்காரங்களும் பிடிக்க முடியும். இதனால் வேண்டாம் இருப்பவனோட பழகிட்டு இருக்கான். தென் அந்த ரிச்சியோட ஐரவிஷலாக இருக்காங்களே, அவனோட ரிச்சிக்காக 20 லட்சம் தாரா சொல்லிட்டாங்க. இப்போ அவனுக்கு காசு கொடுத்துருச்சு, அடுத்து என்ன ரெக்கார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த கார்மனுங்கிற மேயரையும் கூப்பிட்டு பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்களே, அவங்களாம் கூப்பிட்டு ஒரு 5 ஸ்டாரில் போவாங்க. அவங்க லஞ்சம் தர மாதிரி சூக்கேஸ் தருவாங்களா, அதெல்லாம் யாருக்கு தெரியாமல் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பற்றி ஹீரோ குறுமை இருக்கும். மற்ற பணக்காரங்க எக்கடை கெட்டு போட்டோம். பட் கார்மன் ரொம்ப நல்லவன், அதுப்போ ஒரு ஃப்ரெண்டாக நம்மளோட நல்லா பழகினா, நம்மளே ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தான். பட் அவனை ஏமாத்திரமும் சொல்லி நம்ம இருக்கிற குற்றணிச்சியாக இருக்கும். அந்த குற்றணிச்சியில் அவன் மாட்டாங்க வெளியே வந்துடுவான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட ஒய்ஃபை அமைப்பாங்க. இவளுக்கு இப்போதைக்கு நம்ம ஹீரோ பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ இவ்வளோ பழகிறத விட சிட்னியோட தான் ரொம்ப நேரம் இருக்கான். அதனால் இப்போதைக்கு அவள் நம்ம ஹீரோ பிடிக்கவே இல்லை. அதே நேரத்தில் பார்ட்டில் சில பணக்காரங்களை பார்த்தால, அதில் ஒரு பணக்காரனை டேட்டிங் மட்டும் தான் இருக்கா, அதுக்காக 2 பேரும் ஹோட்டலில் போயிருப்பாங்க, நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பணக்காரன் நம்ம ஹீரோ பற்றிலாம் கேட்குறப்ப இவ வாய்த்தர் வளரிடுவா. அன்றைக்கி கூட நம்ம ஹீரோ ஃபோனில் பேசுகிற ஒட்டி கேட்டால, அதை அப்படி சொல்லிடுவா. இந்த மாதிரி என் புருஷருக்கும் போலீஸ்க்கு சம்மந்தம் இருக்குது போல், யாரையும் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கூட ரிச்சின்னு ஒருத்தர் இருந்தால, அவன் FBI சேர்ந்தவன் போல், அவனையும் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் எதிர வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரிஞ்சு சொல்கிறப்ப அந்த பணக்காரங்க ஒரு ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து டலாஜியை மீட் பண்ணுறதா இருந்தாங்க. அப்போனா நம்ம ஹீரோ வந்து டெலஜி ஏமாத்துறானா, இது எப்படியே சொல்லியானு சொல்லி, சாரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பணக்கார மட்டும் அங்கே கிளம்பி போயிடுறான். கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோ காமிப்பாங்க. பார்த்தா அந்த மேயர் இருக்கார்ல, அவர் அப்புறம் அந்த பணக்காரர் இருக்கார்ல, எல்லாரும் நம்ம ஹீரோ காரை பிடிச்சி வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம ஹீரோட மூஞ்ச மூடி, ஏன்டா நீ எங்களோட பழகி எங்களை ஏமாத்த பார்க்குற மவனே, நீ செத்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ காரில் சாடிக்க வைப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கெஞ்சி வைப்பான், சாரி காய்ஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் வேணும் இது பண்ணவே இல்லை, அந்த போலீஸ்க்கு வந்து என்னை மாட்டினான், பட் நீங்கள் எதுக்கு
எதுக்கு கவலைப்பட தேவையில்ல, அந்த போலீஸ் கிட்ட இருந்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் நான் நம்புங்கன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்லி விட்டுறாங்க. பட் இந்த விஷயம் வந்து கவர்னர் தெரிஞ்சு போச்சுல, அவன் அதை பார்த்து கடுப்பாயிருவான். ஹே எர்விங், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற உண்மையா? அப்போனா நீ இவ்வளோ நாள் என் கூட பொய்யா தான் பண்ணனியா? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் அந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ பாரு, என்னது ரூமுக்கு வர வச்சு என் கையில் காசாங்க வச்சிட்டிங்க. அதை கண்டிப்பாக அந்த ஆள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதை வச்சு என்ன ஜெயிலுக்கு தூக்கி போட்டுறாங்க. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன், பட் நீ ஏமாத்திட்டேன். மரியாதை அந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்காத. இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி அந்த புசன் மட்டும் திட்டு அனுப்புவாங்க. இதை பற்றி ஹீரோக்கு உரிமை இருக்கும். கார்மன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு பயத்தோடி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை நம்புங்கன்னு சொன்னால் அந்த கார்மன் ஏற்றிக்க மாட்டார். இதுக்கடுத்து உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப சோம வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்த மொதல் வேலையாக அவன் பொண்ணாட்டி பிடிச்சி திட்டுவான். ஏண்டி பழம் தெரிஞ்ச அந்த பணக்காரங்கிட்ட என்னை பற்றி உண்மையை சொல்லிட்டியா? இன்னைக்கு கூட்டு தான் எனக்கு கொண்டு போயின்னு சொல்கிறப்ப என்னது உண்மையா? நான் எதுவுமே சொல்லேன்னு சொல்கிறப்ப நடிக்காதடி. இன்றைக்கி அந்த பணக்காரனோட காரில் பார்த்தேன், அவன் காரில் உன் நெல் பாலிசி இருந்துச்சு. அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் டேட்டிங் போயிருக்கீங்க. நான் அன்றைக்கி ஃபோனில் பேசுனதை அப்படியே ஒட்டி கேட்டு இந்த பணக்காரன் சொல்லியிருக்கேன். உண்மை தானே கேட்டால் ஆமாடா நீ சொல்கிற உண்மை தான். நான் தான் உன்னை பற்றி அவங்கள்ட்ட போட்டு கொடுத்தேன். நீ எத்தனை நாள் என் கூட வந்திருக்க? என்ன விட்டு எப்போ பார்த்தாலும் சிட்டியோட தானே இருக்க. உனக்கு எவ்வளோ ஆசையே கிடையாது. இங்கிட்டு போன்னு சொல்கிறப்ப ஆமாடி எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. எனக்கு தேவையில்லை டேனி மட்டும்தான். டேனி கூப்பிட்டு நான் பாட்டி இருந்து போயிட்டே இருப்பேன். உனக்கு என்ன அந்த பணக்காக தானே தேவை? நீ அவனே பார்த்துக்கோன்னு சொல்லி நான் மீற ஒய்ஃப் பிரேக்கப் பண்ணிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நேற்று அந்த மேற்கெல்லாம் காசு கொடுத்து அது வீடியோ பண்ணிட்டாங்களே. அடுத்து டெலஜங்கிற அந்த கிரிமினல் இன்கேஸ் அவனை மட்டும் பிடிச்சா அவ்வளோதான், அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி போய் அவர் பார்ப்போன்னு சொல்லி டெலஜியோ பார்க்க போவாங்க. பட் இன்றைக்கின்னு பார்த்தா டெலஜியோட கேங்ஸ்டங்க வந்துருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக அவர் லாயர் அங்கே இருப்பார். சார், நான் டெலஜியோட பர்சனல் லாயர். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அவரை சொல்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்தா போதும், என்னென்ன பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேக்குக்கு குடியுரிமை அவ்வளோதானே, அதில் ஈஸியாக கொடுத்துடலாம். தென் யாருக்காக வேணாலும் யாரெல்லாம் கொலை பண்ணலாம். நீ எது கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த காசு கொடுத்துட்றான். அதே ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிச்சிக்கு ஒரே ஹாப்பி. அவ்வளோதான், எல்லோரும் மாட்டாங்க. எல்லாருக்கும் எங்கேஷனாக மட்டும் ப்ரூஃப் இருக்குது. மசமாக மாட்டாங்கன்னு சொல்லி ஆளு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கேஸ் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ படம்னு கிளம்பி போயிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருப்பாங்க. போலீஸ் நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் அந்த 20 லட்சம் எங்கே போச்சு, காசு உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு கேட்டால் நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. என்னது 20 லட்சமா? நீங்கள் அந்த காசை ரிச்சிக்கு தானே கொடுத்தீங்க. ரிச்சி அந்த காசை டெலஜியை கொடுத்துருப்பான். நீங்கள் டெலஜி அரெஸ்ட் பண்ணால் அந்த காசு உங்கள்கிட்ட கிடச்சிரும். நீங்கள் டெலஜி அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டால் அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நேற்று நம்ம லாயரை பார்த்தோம்ல, அது அவர் லாயர் கிடையாது. எவனோ ஒருத்தர் நம்ம நல்லா ஏமாத்திருக்கான். நேற்று நான் கொடுத்த 20 லட்சம் அப்படி நக்கிட்டு போயிடுச்சு. எவனோ ஆட்டோ போட்டான்னு சொல்கிறப்ப அப்போ தான் நமக்கே தெரியுது. நேற்று ஒரு வயசான லாயர் வந்தார்ல, அவரு நம்ம ஹீரோட ஆள். இன்கேஸ் நம்ம ஹீரோ டெலஜியை போட்டு கொடுத்தானா அவ்வளோதான், இவனுக்கு கதை முடிஞ்சு போயிடும். டெலஜியை கண்டிப்பாக ஹீரோ கொண்டுருவார். அதனால் நம்ம ஹீரோ டெலஜியோட லாயருங்கிற மாதிரி அந்த செட் பண்ணியிருந்திருப்பான். அந்த ஆள் நம்ப வைக்கிற மாதிரி பேசி அந்த 20 லட்சத்தை ஆட்டே போட்டான். இப்போ இந்த 20 லட்சம் நம்ம ஹீரோட்ட தான் இருக்குது. பட் எதுவுமே தெரியாத மாதிரி, சார் நீங்கள் காசு ரிச்சி தானே கொடுத்தீங்க, அப்போ ரிச்சி தான் அவங்களை ஏமாத்திருக்காரு. சொல்லப்போனால் அவரே ஆட்டோ போட்டுக்கலாங்கிற மாதிரி ரிச்சி மேலே பழி போட்டுருவான். இதை பார்த்து அவனுக்கு அடுப்பாயிரும். தன் ஹீரோ அந்த போலீஸை பார்த்து இங்கே பாருங்கள் சார், அந்த 20 லட்சம் எங்கிட்ட தான் இருக்குது. அதை நாங்கள் திருப்பி உங்களே கொடுத்துறோம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணியாகணும். எங்கள் மேலே எந்த ஒரு கேஸ் இருக்கக்கூடாது. நாங்களும் இதுக்கு இந்த தப்பு பண்ண மாட்டோம். நாங்கள் பாட்டு ஜாலியாக எங்கள் லைஃப் வாழணும். அது இப்போ எங்கள் ஃப்ரெண்டு கார்மன் இருக்கல, அவனுக்கு தண்டனைகள் கம்மியாக கிடைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த காசை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியும் தெரிஞ்சுன்னா நான் ஸ்டேட்டாக பத்திரிக்கையில் போயிடுவேன். போலீஸ்கிட்ட இருந்து 20 லட்சத்தை ஆட்டோ போட்டு தெரிஞ்சால் அது உங்களுக்கு அவமானம். அதுக்கடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டை மக்கள் நம்பவே மாட்டாங்க. என்ன பண்ண போகிறீங்க? 20 லட்சத்தை வாங்கிட்டு நான் சொல்கிறதுக்குள்ள ஓகேன்னு கேட்பான். இதை பார்க்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய தெரில. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ சொல்கிறதுக்குள்ள ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்குள்ள காரணம் யார்? அந்த ரிச்சிங்கிற போலீஸ் தானே. மவனே நீ கொஞ்ச நாள் சஸ்பெண்டுன்னு சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து ரிச்சி கொலகாண்டாயிரும். ஈஸியாக கிரிமினலாக பிடிச்சி ப்ரொமோஷன் ஆகலாம் பார்த்தா கட்டில் இப்படி ஆயிடுச்சு. நம்மளாலாம் நம்ம வச்சு ஏமாத்துறீங்களேன்னு சொல்லி அவன் மட்டும் திரும்பி எழுதிட்டு இருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ 20 லட்சத்தையும் கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா கேஸும் இருந்திருக்கும். அது போக இந்த கேஸில் இன்னொரு இருப்பாங்களே பணக்காரங்க, எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. கூடவே காரணம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரி அவனுக்கு பெருசாக தானே கிடச்சிருக்காது. ஜஸ்ட் 1.5 வருஷத்துலேயே அவனை ஜெயிலோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தமாக வந்திருக்கும். ஏன்னா கார்மன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் நட்பு இழந்த டைம்னு சொல்லி லைட்டாக எனக்கு வருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட மொதல் வைஃப் இருக்கல, அவள் இப்போ நம்ம ஹீரோடு பிரிஞ்சுட்டா. ஸ்டார்டிங் ஒரு பணக்காரனை பார்த்தால, அந்த பணக்காரன் கல்யாணம் பண்ணி இப்போ அவங்களோட வாழ்றதா இருக்கா. அது போல் நம்ம ஹீரோ இதுக்கடுத்து திருட்டு வேலை வேணாம், மக்களை ஏமாற்றாமல் நேர்மையான வாழ்ல போவோம். பேங்க்கில் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணால் கூட போதும், அதை வச்சு ஹாப்பி ஆனலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போல் நம்ம ஹீரோக்கு டேன் ஒரு பையன் இருந்தால, அவனே அவங்க ஃபேமிலி வச்சுக்கிட்டு 3 பேர் குடும்பமாக இருக்காங்க. இதோட அமெரிக்கன் நெசலுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.